பொரிவிலங்காய் உருண்டை நம்மளோட பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஒரு முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3-4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதை செய்யறதுக்கு 1.5 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசியை பேனில் சேர்த்து நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு அரிசி பருப்பு 2 மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபைனாக கிடைக்கும். இப்போ அடுத்து பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நக்கின கொப்பரை தேங்காய் சேர்த்து செவக்க வறுத்ததும் 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து 1 நிமிஷம் போல் வறுத்துட்டு மாவோடு சேர்த்து வச்சுடுங்க. அடுத்து 1.5 கப் அளவுக்கு வெள்ளத்து கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி தக்காளி பதம் வர மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாகை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னே கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா அரிசி மாவு தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நல்லா இறுக்கி பிடிச்சி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை அரிசி மாவில் சேர்த்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான பொரிவிலங்காய் உருண்டை ரெடி.